ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய பதிவு மகர லக்ன நண்பர்களுக்கு 10 நாட்களுக்கான பலன். ஆகஸ்ட் 12 முதல் ஆகஸ்ட் 21 வரை நம்ம மகர லக்னத்திற்கு சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திர பாதையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை அனுசரித்து பலன்களை பார்ப்போம். முதல் நாளான திங்கட்கிழமை ஆகஸ்ட் 12ஆம் தேதி துலா ராசியில் நம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் போயிட்டுருக்கார். சுவாதி நட்சத்திரத்தில் காலையில் 8:32 விசாக நட்சத்திரத்துக்கு மாறுகிறார். நம்ம லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கார். சந்திரன் குரு நட்சத்திரத்துலேயும் குரு சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் இருக்கிறது நட்சத்திர பரிவர்த்தனை. 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் ஒரு தொடர்பு பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால கலைகள் மூலமாக நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி மைண்டு, நம்மளுடைய பெரிய ஒரு மேதாவித்தனம், அறிவு, ஆற்றல் மூலமாக நம்ம அடையக்கூடிய புகழை குறிக்கும். அதனால் இன்றைக்கி நல்ல ஒரு அங்கீகாரத்தோட செயல்பாடுகள் இருக்கும், வளர்ச்சிகள் இருக்கும். அதே போல் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்காது. கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு, கமிஷன் பிஸ்னஸ்ஸு, கலைத்துறையில் எழுத்து ஒப்பந்தத்தில் இருக்கவங்களுக்கு சிறப்பு இருக்கு. உறவுகள் நன்றாக இருக்கும். அதில் ஒன்றும் பாதிப்புகள் இருக்காது. மறுநாள் ஆகஸ்ட் 13ஆம் தேதி காலையில் 10:43 விசாக நட்சத்திரம் முடிஞ்சு அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில் நம்முடைய லக்னத்துக்கு 11ஆம் இடமான விருச்சிக ராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறார். சனி 2ஆம் இடத்துல கும்பத்தில் இருக்கார், குருனுடைய நட்சத்திரத்தில். குரு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்றைக்கும் உறவுகளுக்கு நன்மையை தரும், மகிழ்ச்சியை தரும், கலைகளுக்கு ஆர்வத்தை கொடுக்கும், மூளை உழைப்பு சார்ந்த வேலையில் இருப்பவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். 2ஆம் இடத்துல சனி அப்படின்னா வாக்குஸ்தானத்தில் கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவை. நம்மளை அறியாமலே நம்ம பேசுகிற பேச்சு பிறரை காயப்படுத்துவதனாலோ அல்லது அந்த குதர்க்கமான பேச்சினால் பின்னால் ஏற்படக்கூடிய ஒரு வீண் பழி அல்லது வம்பு வழக்கு இதுக்கு காரணமாக அமைந்துவிடும். இந்த அனுச நட்சத்திரம் முடிஞ்சு கேட்ட நட்சத்திரம் புதன்கிழமை அன்னைக்கு ஆகஸ்ட் 14 நண்பகல் 12:12 தொடங்குகிறது. புதன் நம்ம லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல சிம்ம ராசியில் கேது நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ ஓரளவுக்கு நமக்கு 8 என்பது கெட்ட இடமா இருந்தாலும் கூட கடின உழைப்பை குறிக்குது, கடன் சார்ந்த தொல்லைகளை குறிக்குது, உடல் சார்ந்த உபாதைகளை குறிக்குது. இப்படியெல்லாம் நமக்கு புதன் வேலை செய்யும். அதனால் புதன் இருக்கிற இடம் வீக்காக இருக்கிறதுனாலையும் கேது நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் உடல் ஆரோக்கியத்திலையும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் மறைமுக எதிர்ப்புகள் தொல்லையிலையும் கவனம் தேவை. மறுநாள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வியாழக்கிழமை நண்பகல் 12:53 இந்த கேட்டை முடிஞ்சு மூல நட்சத்திரம் தொடங்குது. நம்ம லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது கேதுவானவர் நம்ம லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல கன்னி ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார். 9-12 பரிவர்த்தனை. வெளிநாடு கல்வி, ஆராய்ச்சி கல்வி, வெளிநாடு பிரயாணம் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. ரகசிய செயல் திட்டங்கள், ஆராய்ச்சி ரீதியான ஒரு செயல்பாடுகள் இதுக்கெல்லாம் நன்மையை கொடுக்கும். 2வது வேலை, 2வது மாற்றம் இதுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கும். ஆனாலும் கூட மற்ற லைனில் இருக்கவங்களுக்கு சில விரயங்களையும் கொடுக்கும். 12ல் சந்திரன் இருக்கிறாரு, 9ல் கேது இருக்காரு. உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. மறுநாள் ஆகஸ்ட் 16 வெள்ளிக்கிழமை மதியம், அதாவது நண்பகல் 12:43 பூராட நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 12ஆம் இடமான தனுசு ராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார். சுக்கரன் நம்ம லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் சுக்கரனுடைய இன்னொரு சொந்த நட்சத்திரமான பூரத்தில் போகிறார். சுக்கர பலம் அப்படின்ட்டு 12 லக்னத்துக்கும் பதிவுகள் போட்டிருக்கேன். அதில் 11 நாட்களுக்கு நம்ம எப்படியெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத பார்த்துக்கலாம்.
8ல் சுக்கிரன் அப்படிங்கிறது கொஞ்சம் பண ரீதியாக அடையக்கூடிய நஷ்டங்கள் அல்லது கொஞ்சம் ஆடம்பர செலவுகள்னால ஏற்படக்கூடிய ஒரு ஃபைனான்ஸ் டைட்டு இது மாதிரி விஷயத்தை கொடுக்குது. பெண்கள் வழியில் ஏற்படக்கூடிய அவமானங்கள். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இந்த நாளை கிடக்கும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சனிக்கிழமை நண்பகல் 11:48 வரைக்கும் இந்த போராட நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம். நம்ம லக்னத்தில் தான் மகரத்தில் தான் உத்திராட நட்சத்திரம் இருக்குது. சந்திரன் சூரியனாக செயல்படுகிறார். அந்த சூரிய கிரகமும் நம்ம லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிலேயே இருக்கார். கேதுவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் கொஞ்சம் 8ல் 3 கிரகத்தினுடைய தன்மைகள் சூரியன் புதன் சுக்கிரன் வர்றதுனால இந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். புது முயற்சிகள், ஒரு நேர்மைக்கு மாறான செயல்பாடுகளில் சிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கணும். இந்த உத்திராட நட்சத்திரம் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 18ஆம் தேதி காலையில் 10:14 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம் நம்ம லக்னத்தில் இருக்கிற சந்திரனுடைய நட்சத்திரம். இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். திருமண காரியங்கள், சுப காரியங்கள், குழந்தைகள், குதூகலம், கலைகள், கமிஷன் வகை, தொழில்கள் வளர்ச்சி, கம்யூனிகேஷன், ஐடி லைனு, கன்சல்டிங் லைனு எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்குது. சந்தோஷமான நாள். குரு பகவான் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் நட்சத்திரத்தில் இன்னொரு நட்சத்திரமான ரோகிணியிலையும், அதே கேது இன்னொரு சந்திரன் நட்சத்திரமான அஸ்தத்திலையும் இருக்கிறது. இந்த முக்கூட்டு விளைவு குரு சந்திரன் கேதுங்கிற முக்கூட்டு விளைவை ஏற்படுத்துது. இது ஆன்மீகத்துக்கு ஒரு சிறந்த ஒரு இறையருளை கொடுக்கிற நாளாக அமையும். மறுநாள் அவிட்ட நட்சத்திரம் திங்கட்கிழமை ஆகஸ்ட் 19ஆம் தேதி காலையில் 8:10க்கு செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம். செவ்வாய் கிரகம் நம்ம லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. அவர் 5ஆம் இடமான ரிஷபராசியில் செவ்வாயினுடைய சொந்த நட்சத்திரமான மிருகசுரேஷ நட்சத்திரத்தில் இருக்கிறது. 4ஆம் இடத்தினுடைய தன்மையையும் டெவலப் பண்ணும். அதனால் தாயாருடைய அன்பு, ஆதரவு, இடம், வாகனம், பூமி, கட்டடம், இதற்கான ஆதாயங்கள், பர்ச்சேஸ் பண்ணுறது, பொருள்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், இது அனைத்துக்கும் சிறப்பை கொடுக்கும். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை, சகோதர சகோதரி வகை எல்லாத்துக்கும் நன்மைகளை கொடுக்கும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் காவல்துறை, கட்டுமானத்துறை, எலக்ட்ரானிக்ஸ் துறை அனைத்துக்குமே சிறப்பை தரும். மருத்துவத்துறை கூட நல்லா இருக்கும். மறுநாள் ஆகஸ்ட் 20ஆம் தேதி சதய நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடமான கும்பராசியில் சந்திரன் போகிறார். அப்போ ராகுவை போல செயல்படுறாரு. ராகு 3ஆம் இடத்துல உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரத்தில் இருந்து, சனியும் 2ல் இருக்கிறனால இன்றைக்கி பொருள் வரவு நல்லாயிருக்கும், பண ஆதாயம் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், சொந்த தொழில் நல்லாயிருக்கும், உற்பத்தி சார்ந்த துறைகளும் வளர்ச்சி பெறும், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் ஆதாயம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். மறுநாள் ஆகஸ்ட் 21 பூரட்டாதி நட்சத்திரம். சந்திரன் குருவினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். குரு இன்னைக்கு நட்சத்திரம் மாறிடுறாரு. செவ்வாய் சந்திரன் நட்சத்திரத்துலேருந்து செவ்வாய் நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு. அப்போ செவ்வாயும் குருவும் சேர்க்கை பலனை தர்றாங்க. இதுவும் நமக்கு சிறப்பு தான். பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட்டு, புதிய தொழில் வகை, புதிய இடமாற்றங்கள் இதுக்கெல்லாம் சாதகமாக அமையும். வேலையில் இருக்கவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 10 நாட்களுக்குமே உங்களுக்கு நிறைவான பலனை தருகின்றன என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திருப்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.